இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக வந்து ஒரு இளம் பெண்ணுடைய உயிரிழக்க. வணக்கம் கனிமொழி அக்கா. கனிமொழி அக்கா என்ன சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னும் முழுமையான ரிப்போர்ட் வரல. சூப்பர். அப்புறம் எப்படி கரூர் சம்பவம் இப்போ 40 பேர்த்துக்கும் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் உடனே கொடுத்தீங்க? அரசியல். தாவேக்கா வீழ்த்தினா ஓட்டு வாங்கிடலாங்கிற அரசியல். அதாவது இந்த விஷயம் எவ்வளோ தூரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பத்திரிக்கையாளரும் போடவே இல்லை, குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கான ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வரல. ஆனால் இந்த தினகரன் தினத்தந்தி என்ன நியூஸ் போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்கள். அதாவது விஜய் கத்திரிக்கோள் எடுத்து சென்றாராம். ஆதவ அர்ஜுனா, யோ நான் உன்னை கேட்குறேன், தமிழ்நாட்டில் இது பிரச்சனையான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் இது பிரச்சனையா? தூத்துக்குடியில் 17 வயது மாணவியை பாலியல் பண்ணி கொண்டிருக்கா. இன்னும் வரைக்கும் இதை கண்டுபிடிக்கல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதை பற்றி எந்த நியூஸும் போடலை. போட மாட்டேங்க, கண்டிப்பாக போட மாட்டீங்க. ஏன்னா நேற்று பத்திரிகையாளர் ஓய்வூதியம் 12,000 5,000 பண்ணிட்டீங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி உட்காந்துக்குவீங்களாச்சு. இதை விட ஒரு ஜோக்கான விஷயம் என்னன்னா, அதாவது திமுக கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் செல்வ பெருந்தகை என்ன, அவர் வந்து காங்கிரஸ் இல்லை, அதாவது காங்கிரஸ் துண்டு போட்ட திமுக காரு சிலிண்டர் தலையில தூக்கி வச்சு அதாவது போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயா, நாட்டில் தூத்துக்குடி பிரச்சனையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதை பத்தி ஏதாவது ஒரு போராட்டம் பண்றீங்களா? சிலிண்டரை தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கிறீங்க. என்னத்தை திசை திருப்புறீங்க பாரு. இப்போ கூட காலையில் நியூஸ், விஜய் டெல்லி சென்றார், விஜய் இறங்கினார், கதவை திறந்தார், உள்ளே போனார், காலையில் தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்தார், இறங்கினார், மஞ்சள் கலர் சட்டை போட்டார், பேண்ட் போட்டார். இதாயா நியூஸு? அட இதான் நியூஸு? அந்த தூத்துக்குடி மாணவிக்கு இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. அந்த எண்ணத்தை திசை திருப்பதற்கு பாஜக கூட்டணி, பாஜக தாவேக்காவுடன் கூட்டணி, கேடுகட்ட திராவிட மாடலாட்சியை வீழ்த்தணும். திராவிட மாடலாட்சி அது நாட்டுக்கே சாபக்கேடு. கனிமொழி அக்கா எம்பியா இருக்கிறீங்க, திறம்பட அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க பார்ப்போம். கரூர் பிரச்சனைக்கு மட்டும் வேகமா பதில் சொன்னீங்களா? இதுக்கு சொல்லுங்க. சிந்தித்து வாக்களிப்பார். இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவார். நம்ம சின்ன விசில் சின்ன